ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 1988 சினக்காக் அப்படின்ற பகுதியில் ஒரு வித்தியாசமான ஒரு மேஜிக் ஷோ மாதிரியான தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு மிட்டாய் கடை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கேண்டி ஷாப் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேண்டி ஷாப்போட பேர் ஸ்வீட் கேண்டி ரெட். ஏன் கேண்டி ரெட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, அங்கே ஒரு புதுசாக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு மிட்டாயை அவங்க அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அதாவது அந்த முட்டாயோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கடையில் ஆயிரக்கணக்கான முட்டாய்கள் இருந்தாலும் குழந்தைகள் தேடி அந்த முட்டாயை மட்டுமே சூஸ் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு அது வித்தியாசமான முறையில் பேக்கிங் செய்யப்பட்டு கலர்ஃபுல்லாக மினுமினுக்கும் தன்மையுடைய அமைப்போடு அது காட்சியளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த முட்டையோட சேல்ஸ் அதிகமாக இருக்கனால அதோட விற்பனையாலேயே அந்த பகுதியில் அந்த கேண்டி ஷாப் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, குழந்தைகள் அந்த முட்டாய் தான் வேணும் அப்படின்ற அளவுக்கு அந்த முட்டாய் அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அந்த முட்டாயை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது என்ன ஏதுன்னு செக் பண்ணாமல் வாங்கி கொடுத்துட்றாங்க. அது வெறும் முட்டாயை நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சினக்காக் பகுதியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த முட்டாய் ஏற்படுத்துச்சு. அது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த முட்டாயை வாங்கி சாப்பிட்ட சின்ன வயசு குழந்தையிலேருந்து பெரிய வயசு ஆண் மகன் பெண் மகன் இவங்க 2 பேர்த்துக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முட்டாயை சாப்பிட்ட 24 மணி நேரத்தில் அந்த முட்டாய் அதிகப்படியான ரத்த ஓட்டத்தை பாடிக்குள்ளே செலுத்த ஆரம்பிக்கும். இன்னொன்று, உடம்புல எங்கெங்கெல்லாம் வியர்வை சுரப்பி வேலை செய்யுமோ அந்த பகுதியில் ஃபுல்லாமே பிளட்டு லீக் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதை வாங்கி சாப்பிட்ட குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நீர் பரப்பில் மிதக்கிற மாதிரியும் கற்பனை உலகத்துக்கு பெறுவாங்க. இன்னொன்று, அவங்க உடம்புல தீவிரமான வைப்ரேஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாங்க முடியாமல் நிறைய பேர், அதாவது வயசானவங்க சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்க உடம்புல ஏற்படுற வைப்ரேஷனால ஹார்ட் அட்டாக் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட பாடியில் நரம்பு தளர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, வயது முதிர்ந்த, அதாவது இளம்நிலை பருவம் அடையக்கூடிய ஆண் பெண் இதை சாப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆணுறுப்பு அல்லது பெண்ணுறுப்பு வழியா பிளட்டு தொடர்ந்து லீக் ஆகி அவங்க மூளைச்சாவை அடைஞ்சிருவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இறுதியா அந்த முட்டாயை ஆராய்ச்சி பண்ண சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முட்டாயே கிடையாது, இதுல ஒரு வித்தியாசமான கெமிக்கல் ஆட் ஆயிருக்கு. இந்த கெமிக்கலோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பாடியில போய் செரிமானம் ஆகாது. இருக்கிற குடல் பகுதி எங்கெங்கெல்லாம் வாழ்வு காற்று செல்லக்கூடிய பகுதி, ரத்தம் செல்லக்கூடிய பகுதியை ஃபுல்லாமே பசை மாதிரி போய் ஒட்டி அடைச்சிக்கிறோம். இதனால ரத்த ஓட்டம் வேகமாக அதிகரித்து ப்ரெஷர் கொடுக்கறதுனால நம்ம பாடியில் தீவிரமான வைப்ரேஷன் ஏற்படுது. அதனால ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது. அதனால தான் இவங்க எல்லாருமே இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சினக்காக் பகுதியை சேர்ந்த அந்த கேண்டி ஷாப்பை மூடி அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ.